காட்டில் விஷநாகன் என்ற கொடிய பாம்பு வாழ்ந்து வந்தது. அது யார் கிடைத்தாலும் இரக்கமின்றி விழுங்கிவிடும் பழக்கம் கொண்டது. ஒரு நாள் காடில் விளையாடிக் கொண்டிருந்த சில பூனைகள் தவறுதலாக அந்த பாம்பின் அருகே சென்றன. அந்த விஷநாகன் ஒரு கணம் கூட தயங்காமல் பூனைகளை முழுவதும் விழுங்கிவிட்டது. பூனைகள் பயந்து உள்ளிருந்து ஓம் நமசிவாய, காப்பாற்று சிவா என்று அலறின. அந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் கைலாயத்தில் தியானத்தில் இருந்த சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரின் கழுத்தில் இருந்த நாகம் சீற்றமடைந்தது. ஒரே நொடியில் சிவபெருமான் திரிசூலத்தை எடுத்து அந்த விஷநாகன் இருக்கும் இடத்திற்கு தோன்றினார். அப்பாவி உயிர்களுக்கு தீங்கு செய்பவனுக்கு இடமில்லை என்று கூறி விஷநாகனை அழித்தார். பின்னர் சிவபெருமான் தனது கருணையால் பாம்பின் வாயிலிருந்து பூனைகளை உயிருடன் மீட்டார். பூனைகள் பாதுகாப்பாக தரையில் இறங்கின. அவை சிவபெருமானின் காலடியில் விழுந்து நன்றி கூறின. சிவபெருமான் சொன்னார், எந்த உயிராக இருந்தாலும் அப்பாவியாக இருந்தால் அதை காப்பாற்றுவதுதான் தர்மம். அன்றிலிருந்து அந்த காடு கருணையின் காடாக மாறியது. கதை சொல்லும் கருத்து, அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவது தெய்வீக கடமை. தீமை செய்தால் தண்டனை நிச்சயம். உண்மையான பிரார்த்தனை எப்போதும் கேட்கப்படும்.